இப்ப அர்ஜுன் சார் வீட்ல என்ன நடந்துட்டு இருக்கு சொல்லிருங்க, நான் உங்களை விட்டுறேன். இனியாவும் பாட்டியும் சேர்ந்துக்கிட்டு ஏகப்பட்ட பிளான் பண்றாங்க. இலக்கியாவை ஆனந்துக்கு கட்டி வைக்க திட்டம் போடுறாங்க. அதோட அன்னைக்கு வீட்ல ஒருத்தனை வர வச்சு உங்க தங்கச்சி மீனாட்சி அசிங்கப்படுத்தினது கூட இனியாவும் பாட்டியும் தான் காரணம். சார் அவங்க சொல்லிதான் சார் செஞ்சோம். ப்ளீஸ் சார் எங்களை மாட்டி விட்டுறாதீங்க. Please sir. அந்த இனியா இங்க வர்றதுக்கே நான் தான் காரணம். அதெல்லாம் மறந்துட்டு இப்ப அவ என் தங்கச்சி வாழ்க்கையில குறுக்க வராளா? அவளை என்ன பண்றேன்னு பாருங்க. அண்ணா எதுவும் பண்ண வேண்டாண்ணா. அந்த வீட்டுக்கு நான் தான் சின்ன மருமகன்னு அர்ஜுன் மாமா சொல்லிட்டாரு. கொஞ்சம் அமைதியா இருப்போம்னா. என்னை சுத்தி நடக்கிற விஷயங்களும் அதுக்கு யாரு காரணங்கிற உண்மையும் இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அது போதும். இவங்களை நாம அப்புறம் பாத்துக்கலாம். சரிம்மா. ஏய், இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? சொன்னா கம்பி எண்ணணும். போங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். ஏய் வாடி போலாம். போங்க. அண்ணா எதை பத்தியும் யோசிக்காதண்ணா, வா போலாம். என் தங்கச்சி வாழ்க்கையிலே விளையாடுறியா? உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. வா மந்திரா. அண்ணி 3 விளக்கு பூஜையும் நல்லபடியா முடிச்சாச்சு. அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன இந்திரா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? இந்த வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்காக நான் இத கூட பண்ண மாட்டேனா? மூணு விளக்கு போட்டதுக்கு அப்புறம் ஜோசியர் கல்யாணத்துக்கு நாள் குறிக்கலான்னு சொன்னாரு. அத அப்படியே உங்ககிட்ட ஞாபகப்படுத்தலான்னு வந்தேன். இப்பதானே விளக்கு பூஜை எல்லாம் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ள என்ன அவசரம் இந்திரா? உனக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை வரலையா? அது இல்ல அண்ணி. நல்ல காரியத்தை எதுக்கு தள்ளி போடணும்னு பாக்குறேன். என் மனசுல தோணுனத சொன்னேன். உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க அண்ணி. இந்திரா உன் விருப்பத்துக்கு நான் எப்பவுமே தடை போட மாட்டேன். ஜோசியர்கிட்டே பேசிடுவோம். அம்மா ஏன் கால் பண்றாங்க? வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. நான் ஆனந்த் கல்யாண விஷயமா உங்ககிட்ட பேசணும். வீட்டுக்கு வரீங்களா? வந்துடுறேம்மா. ஜோசியர் இப்ப வந்துருவாரம்மா. நீ ஜாதகத்தை ரெடி பண்ணி வை. சரிங்க அண்ணி. சரிம்மா. வா. நச்சு இப்ப சந்தோஷம் தானே? என்ன மம்மி இப்படி கேட்டுட்ட? என் லைஃப்ல இதை விட பெருசா வேற என்ன மம்மி சந்தோஷம் இருக்க போகுது? இது மட்டும் இல்ல, இதை விட பெருசா உனக்கு சந்தோஷம் தர போறேன். என்ன அப்படி பாக்குற? உனக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தோட மொத்த சொத்தும் உன் கைக்கு வரும். அதுக்கப்புறம் நீ தான் இந்த குடும்பத்துக்கு ராணி. அது மட்டும் இல்ல, இந்த மொத்த ஜேகேஆர் குரூப்பும் நம்ம கைக்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம வைக்கிறது தான் இங்க சட்டம். சொல்லுங்க சார். சார் போன்ல உங்ககிட்ட பேசினேன்ல. ஓ மிஸ்டர் இளமாறன். நான் தான். என்ன விஷயம் சொல்லுங்க சார். புதுச்சேரியில 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கொள்ளை நடந்தது. அந்த டீடைல்ஸ் தான் இதுல இருக்கு. கொடுங்க பாப்போம். இந்தாங்க சார் பாருங்க. சொல்லுங்க சார். சார் அந்த ராபரி பண்ண கோஷ்டிகளை பத்தின விவரங்கள் இதுல இருக்கு சார். வெரி குட். புதுச்சேரி போலீஸ்ட்ட பேசிட்டு ஆளை தூக்கிடலாம். ஆதாரம் மட்டும் கரெக்டா இருந்துட்டா சட்டத்தோட பிடியிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. சார் இந்த போட்டோ பாருங்க. சார் ராபரி இடத்துல இந்த பொண்ணை பார்த்ததுக்கான சாட்சிகள் என்கிட்ட இருக்கு சார். இவளோட இன்னும் 2 பேர் இருக்காங்க சார். இவளை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னா இவளை பத்தின மத்த உண்மைகளும் தெரியும் சார். சார் இந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கா? சார் சொல்றேன் சார். சார்
கோர்ட்ல இந்த பொண்ணு குற்றவாளி நிரூபிக்கப்பட்டா எத்தனை வருஷம் தண்டனை கிடைக்கும்? ராபரி கேஸ்னா குறைஞ்சபட்சம் 2 வருஷத்துல இருந்து 7 வருஷம் வரைக்கும் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கேஸை பொறுத்து மாறும். இனியா வசமா மாட்டிக்கிட்ட. எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே பிரச்சனை பண்ணுவேன். இனிமேல் உனக்கு ஜெயில் கழிதான். என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்க நினைச்சால, இந்த கேஸ்ல உன்னை உள்ள தள்ளி நீ வெளியே வரதுக்குள்ள என் தங்கச்சிக்கு அவ ஆசைப்படுற மாதிரியே ஆனந்த் கூட கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். என்ன பாட்டி, ஜோசியர் எல்லாம் வந்திருக்காரு? அமெரிக்காக்காரி பட்டு புடவை பார்த்து ஏதாவது புலம்பி இருப்பா, அதான் ஜோசியர் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆமா பாட்டி, ஆமா அப்படிதான் இருக்கும். ஜோசியரே, 3 விளக்கு பூஜையும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அடுத்து ஆனந்த் நட்சத்திராவோட கல்யாணத்தை நடத்தணும். எப்ப பண்ணலான்னு நீங்க தான் இந்த 2 ஜாதகத்தையும் கணிச்சு சொல்லணும். சரிங்கம்மா. மா, இப்பதானம்மா விளக்கு பூஜை முடிஞ்சது. அதுக்குள்ள என்ன அவசரமா? கொஞ்ச நாள் போட்டுமா. ஏன்பா நல்ல காரியத்தை ஏன் தள்ளி போடணும்? மறுபடியும் எந்த தடையும் இல்லாம இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் தானே விளக்கு பூஜை போட்டோம். விளக்கு பூஜை போட்ட சூட்டோட கல்யாணத்தையும் நடத்திட வேண்டியதானப்பா. ஏன் பாட்டு, ஜோசியர் நாள் பாக்குறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. அடச்சி லக்கி, நீ எதை பத்தியுமே கவலைப்படாத. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீதேவி சிரிச்சுக்கிட்டே வந்தாலும் மூதேவி ஒரு ஓரமா முக்காடு போட்டுட்டு உட்கார்ந்துருப்பா. பாரு வேடிக்கைய. ஆனந்தோடைய ஜாதகத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னு பிரசன்ன சொல்லுதுமா. கல்யாணம் தடையில்லாம நடக்கும், ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் வருமா. பொண்ணு கூட அவர் விரும்புற மாதிரி பொண்ணுதான் அமையும். தோழி விழுந்திருக்கிறத பார்த்தா அப்படிதாம்மா தெரியுது. சிக்கல் எதுவுமே இல்லாம நீங்க நினைச்சபடி கல்யாணம் நடக்கணும்னு தான் 2 பேரையும் விளக்கு போட சொன்னேன். நான் சொன்ன மாதிரியே 2 பேரும் கரெக்டா விளக்கு போட்டாங்களாமா? ஆமா ஜோசியரே, என் பொண்ணு ஆனந்த் கூட சேர்ந்து கரெக்டா 3 விளக்கையும் போட்டுட்டா. உன் பொண்ணு தானே விளக்கு போட்டு கிழிச்சா. கண்ணுல மையா, காரியம் எல்லாம் பொய்யா. 3 விளக்கையும் இவ மக போட்டாளாமே. வீட்டுல விளக்கறியறது வெளியில தெரியும், வயர் எரியறது தெரியுமா? விளக்கேத்துனதுல நடந்த கூத்தெல்லாம் எங்களுக்கு தானே தெரியும். ஆமா பாட்டி, ரொம்ப அழட்டிக்கிறாங்க. சரிம்மா, விளக்கு போட்டது போட்டபடியே இருக்கட்டும். குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஒரு பூஜையும் அன்னதானமும் பண்ணுங்க. அப்படி பண்ணா ஒருவேளை நீங்க நினைச்ச பொண்ணோட ஆனந்த கல்யாணம் தடையில்லாம நடக்க வாய்ப்பு இருக்கு. அர்ஜுன், ஜோசியர் சொன்ன மாதிரி செஞ்சிடலாமா? செஞ்சிடலாமா. ஏ மம்மி, குலதெய்வ கோவிலுக்கு பூஜை போட்டா எனக்கும் ஆனந்த் மாமாக்கும் கல்யாணம் நடக்கும்ல? நிச்சயமா ஆயிடும். இத பாரு நச்சு, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. அண்ணி ஒரு முடிவு எடுத்தா எடுத்ததுதான். அத மாத்திர சக்தி இங்க வேற யாருக்கும் இல்ல, புரியுதா? உனக்கு ஆனந்த் கூட நிச்சயமா கல்யாணம் நடக்கும். சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். நான் சொன்னபடி எல்லாம் பண்ணிடுங்க. அர்ஜுன், ஜோசியர் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாரு. வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வாப்பா. சரிங்கம்மா, வாங்க ஜோசியர். சரி.
எங்க இனியான்றது யாருமா? போலீஸ் பாட்டி, என்னடி போலீஸ் வந்திருக்கு? பாட்டி மாட்டிக்கிட்டா. ஏய், ஒன்னதான் கூப்பிடுறாங்க, போய் நைஸா ஒளிஞ்சுக்கோ. ஐயோ பாட்டி, இனிமே போய் ஒளிஞ்சுக்க முடியாது. நீ பேசாம இரு. சார், நான் தான் சார் இனியா. என்ன சார் விஷயம்? பாண்டிச்சேரியில் நடந்த ஒரு கொள்ள விஷயமா உங்களை என்கொயரி பண்ணணும். நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க. ஒன்னா ரெண்டா சொல்றதுக்கு இவ ஏகப்பட்டது பண்ணிருக்கா. சார், நீங்க அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்க. இது JKR ஃபேமிலி. இங்கெல்லாம் உங்க பருப்பு வேகாது. அவ இந்த வீட்டு மருமக. நீங்க நினைக்கிற மாதிரி சீப்பா அவ கொள்ளையில அடிக்க மாட்டா. ஆமா, நீங்க யாருமா? நீங்க பேசுறத வச்சு பார்த்தா உங்களுக்கும் அந்த கொள்ளைக்கும் தொடர்பு இருக்கும் போல இருக்கே. கான்ஸ்டபிள், இவங்களையும் விசாரிக்கணும். அட, நீங்க என்ன சார் என்னென்னமோ சொல்றீங்க? பழையது தின்னாலும் உழைச்சு ஓஞ்சு திங்கிறவ. சார், இவதான். நீங்க கூட்டிட்டு போங்க. பாட்டி, என்ன பாட்டி கோத்து விடுற? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு இப்ப என்னமோ பம்முற. வசு, நீ அர்ஜுனுக்கு போன் பண்ணு. சார், என் பையன் கிட்ட விஷயத்த சொல்றோம். அவன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வாங்க சார். அதெல்லாம் முடியாது மேடம். சட்டம் யாருக்காகவும் வெயிட் பண்ணாது. சார், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வடை பாயசத்தோட சூப்பர் சாப்பாடு இருக்குங்க சார். நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க. அதுக்குள்ள துப்பாக்கி தம்பி வந்துருவாரு. என்னது துப்பாக்கி தம்பியா? என்ன மிரட்டுறீங்களா? என்கிட்டயும் கவர்மெண்ட் கொடுத்த துப்பாக்கி இருக்கு. ஐயோ, இல்ல சார். நான் சும்மா பேச்சுக்கு சொன்னேன். பாட்டி, நீ சும்மா இருக்க மாட்டியா? மேடம், அர்ஜுன் சார் போன் நாட் ரீச்சபிள்னு வருது மேடம். சார், நீங்க போங்க சார், நாங்க அழைச்சிட்டு வந்துடுறோம். என்னம்மா விளையாடுறீங்களா? கொள்ளையடிச்ச குற்றத்துக்காக இவங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். இவங்களை என்னமோ கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு போற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் முடியாதுமா. இனியா, இப்ப நீங்க ஸ்டேஷனுக்கு வர போறீங்களா இல்லையா? ப்ளீஸ் சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் வேணும்னா கமிஷனர் கிட்ட பேசட்டுமா? அவர் உங்களுக்கு எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசுங்க. இனியா, நீங்க இப்ப ஸ்டேஷனுக்கு வரீங்களா இல்ல எங்க ஆக்சன் வேற மாதிரி இருக்கும்? யோ, ஸ்டேஷன் இழுத்துருவாங்க ஐயா. சார், தயவு செஞ்சு என் பையன் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். சார், இருங்க. ஐயோ, திடீர்னு வந்து இவளை இப்படி கூட்டிட்டு போறாங்களே, என்ன பண்றதுன்னு. சார், யோ, ஜீப்ல ஏத்தியா? ஏர்மா. சார், போலீஸ்கார் சார், ஏதோ ஒரு 50-100 வாங்கிட்டு அந்த பொண்ணை விட்டுருங்களேன். எவ்வளவு பெரிய இடத்து பொண்ணு. ஸ்டேஷனுக்கெல்லாம் கூட்டிட்டு. சார், ஐயா, இனியா. ஐயோ, இவ்வளவு அமிச்சிட்டு நான் இங்க என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. போமா உள்ள. ஏண்டி, நீங்க பண்ண தப்புக்கு இப்ப எதுக்கு என்னையும் சேர்த்து மாட்டி விட்டீங்க? ஏண்டி என்ன காமிச்சு கொடுத்தீங்க? ஐயோ இனியா, நாங்க செஞ்ச தப்பு இல்ல, நாம செஞ்ச தப்பு. நாங்க உன்னை மாட்டி விடலடி, அந்த மீனாட்சி தான் நம்மள மாட்டி விட்டா. ஏய், என்னடி சொல்ற? ஆமாண்டி இனியா. ஓ, இவங்க வேலை தானா இது? அதான பார்த்தேன். என்னடா போலீஸ் வீடு தேடி வந்திருக்கேன்னு யோசிச்சேன். போலீஸ்ல என்ன மாட்டி விட்டுட்டு நான் இருக்கிற வீட்டுக்கே மருமகளா வரணும்னு நினைக்கிறியா நீ? நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற விஷயம் அர்ஜுனுக்கு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே நான் இங்க இருக்க மாட்டேன். அப்புறம் உன்னை எங்க இருந்தாலும் நான் விடவே மாட்டேன்.
என்ன பேபி திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குமோ? சொல்லு பேபி. சோதி பையல எங்கடா இருக்க? நான் எங்க இருந்தா உனக்கு என்ன பேபி? நீ எதுக்கு ஃபோன் பண்ண? பட்டுன்னு விஷயத்த சொல்லு. நிறைய வேலை இருக்கு பேபி. ஆமா, அப்படியே வெட்டி முறிக்கிற மாதிரி தான். சோதி, அந்த இனியா பொண்ணு இருக்கால, அவளை போலீஸ் வீடு புது தூக்கி போயிட்டாங்கடா. என்னது தூக்கிட்டாங்களா? என்ன பேபி சொல்ற? ஆமாண்டா, ஏதோ கொள்ள கேசா, வசமா சிக்கிக்கிட்டாடா. ஐயோ, ஏண்டா உனக்குதான் போலீஸ் ராணுவம் இந்த 2 இடத்துலயுமே உனக்கு நல்ல செல்வாக்கு இருக்குல்ல. அந்த அர்ஜுனுக்கு முன்னாடி நீ போய் அவளை நாம வெளியில கொண்டு வந்துடுறோம்டா. பேபி, இந்த ஜோதிமணியோட செல்வாக்கு என்னன்னு உனக்கு சரியா தெரியல பேபி. ஐபிசி செக்ஷன் என் சட்ட பையில தான் இருக்கு. இவர் இந்த அல்பத்தனமான கேஸ்களை எனக்கு கூப்பிடாத. என்னோட அந்தஸ்துக்கு இந்த பாம்பு வச்ச கேஸ், கொலை கேஸ் அப்படின்னு சொல்லு. உட்கார்ந்த இடத்துல இருந்து சும்மா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் டீல் பண்றேன். இத பாருடா, நீ நினைச்சதை சாதிக்கணும்னா அந்த இனியா வந்து வெளியே இருக்கணும்டா, உள்ள இருக்க கூடாதுடா. இங்க பாரு, அந்த தீபு நீ கட்டிக்கணும்னா உன்கிட்ட பணம் காசு கொழிக்கணும் இல்லையா? ஆமா பேபி, பணத்தால என் தீபு குளிப்பாட்டி பாயாசத்துல பந்தி வைக்கணும் பேபி. அப்படின்னா இந்த விஷயத்துல மட்டும் நீ இனியாவுக்கு ஹெல்ப் பண்ணு வச்சுக்கேன். அந்த இனியாவுக்கு உன் மேல நல்ல அபிப்பிராயம் வரும். அப்படி அபிப்பிராயம் வந்துட்டா உனக்கு சில நன்மைகள் எல்லாமே நடக்கும்டா. இங்க பாருடா, அந்த அர்ஜுனை முந்திக்கிட்டு நீ இனியாவை போலீஸ்ல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டேன்னா இந்த ஜேகேஆர் ஃபேமிலிக்கு நீ அப்படியே நெருக்கமாயிடலாம். அப்புறம் என்ன, உன் கையில சில்லற புரள போகுது. காது கழுத்து மூக்குன்னு தங்கத்தை போட்டுக்கிட்டு அப்படியே நான் ஜாலியா திரியலாண்டா. இல்ல நான் இல்ல, நீ 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 திரியலாண்டா. பாட்டி நம்மள ஜேகேஆர் ஃபேமிலி கூட பசு போட்டு ஒட்டுத, அப்படியே செட்டில் ஆயிட வேண்டியதா. சரி பேபி, சரி பேபி, எனக்கு எல்லாமே புரியுது. இங்க பாரு, இந்த விஷயம் எனக்கு தூசு மாதிரி. அந்த அர்ஜுன் வரதுக்கு முன்னாடி இந்த இனியாவை எப்படி வெளில கொண்டு வர மட்டும் பாரு. அப்படி சொல்லுடா கருவா பயலே. எப்படி கொண்டு வருது? அர்ஜுன், தம்பி 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 தம்பி, இடி விழுந்துருச்சு தம்பி, இடி விழுந்துருச்சு. உங்க குடும்ப கௌரவம் காத்துல பம்பாய் வரைக்கும் பறந்து போயிடுச்சு. பாட்டி, என்ன நடந்தது? தம்பி, நீங்க இல்லாத நேரத்துல போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம இனியா இருக்கால, அவளை தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன பாட்டி சொல்றீங்க? ஏய் வசு, வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே? தம்பி கட்டிக்க போற பொண்ணு போலீஸ் வந்து அழைச்சிட்டு போயிருக்க, வாயில என்ன குழக்கத்தைய வச்சிருக்க? என்ன அத்தாச்சி, என்ன உம்மன் இருக்கீங்க? சொல்லுங்க. என்ன அத்தாச்சி நீங்க? இதுல நான் என்ன சொல்றது? அத்தை, வசு, பாட்டி சொல்றது உண்மையா? அண்ணா, ஆமாண்ணா, புதுச்சேரியில ஏதோ ராபரி கேஸா, அதுக்காக விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அர்ஜுன், அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன்ப்பா, ஆனா அவர் கேட்கவே இல்ல. இனியா நம்ம வீட்டு மருமக, நீ கட்டிக்க போறவ, அவளுக்கு ஒரு கலங்கம் வந்தா அது நம்ம குடும்பத்துக்கே வந்த மாதிரிதான். அர்ஜுன், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லப்பா, நீ இனியாவை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. கண்டிப்பா நான் இனியாவோட தான் வருவேன்.